பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கிறோம்மா. முதல்ல நேற்று நீங்க ஒரு சாட்சி கொடுத்தீங்க. இந்த சாட்சி மக்கள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா எங்களை ஒரு டச்சிங்காக இருந்தது. எங்களை இதயத்திற்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சாட்சியா இருந்தது. இவ்வளவு இப்படியெல்லாம் ஒரு ஊழியம் பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் கேட்டாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஏன்னா புது புது வியூவர்ஸ் வர்றதுனால என்ன பண்ணுவோம்னா, முதல்ல உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சாட்சி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா பிரதர். என்னோட பேரு ரெக்ஸிலீனா. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். 2003 ஆண்டவருக்காக பணி செஞ்சிட்டு இருக்கேன். நம்ம இதை தொடங்க முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். தாராளமா. அதுக்காக தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. பார்க்குற மக்களுக்கும் நமக்கும் எல்லாருக்குமே வேலை இல்லை. சரி, ஜெபம் பண்ணிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவா, எங்களுடைய ஜெபம், வேலை, இந்த ஒருங்கிணைப்பு எல்லாம் உம்மிடமிருந்தே துவங்கினவை உம்மாலே முடிவு பெறவும் செய்திருளும். ஆகையால் எங்கள் செயல்களை எல்லாம் நீரே விரும்பி முன்னதாக ஏவியருளும். அவை உமது உதவியால் நடந்து முடிவு பெற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். சொல்லுங்க சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம் பிரதர். கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர் செஞ்ச நிறைய காரியங்களை குறிச்சு பேச நீங்கள் சாட்சியாய் விளங்குவீர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த இறை வார்த்தை நம்ம நிறைய பேருக்கு சாட்சியா உலகெங்கிலும் போய் எனக்கு சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கடவுளுடைய திருவளம் அதுவான நம்ம அந்த சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்க நம்மளே தேர்ந்தெடுக்கிறதுக்காக கடவுளுக்கு கோடான கோடி நன்றி சொல்றோம். இப்போ லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தேன், என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை பத்தி நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் கடவுளுடைய பணி எப்படி நான் ஆர்வமா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். என்ன சொன்னீங்க, அந்த புனித வெள்ளி அன்றைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுன மாதிரி சொன்னீங்க. அந்த தாக்கம் எப்படின்னா, ஒரு மனுஷன் அரை நிர்வாணமா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல எனக்காகவா இவ்வளவு பாடுகள் அப்படிங்கிற அந்த நினைவு எனக்கு இப்பொழுது இல்லைங்க, எல்லா நாளும் எல்லா நேரமும் அந்த பாடுகள் என் கண்முன் நிற்குங்க. நான் ஏதாவது தவறு செய்யும் பொழுதோ இல்லை எந்த காரியம் செய்தாலும் அதுல அந்த கிராஸ், அந்த ஐடென்டிஃபிகேஷன், எனக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க, அவருக்காக நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் இருக்கும். எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது, அதை நம்ம மட்டும் செஞ்சாலும் பத்தாது. அவருக்கு அது நமக்கு தேவையாங்கிறது கூட நமக்கு தெரியுது. ஆனா அவருக்காக, நம்மளுடைய மன திருப்திக்காக, அவருக்காக ஊழியம் நீங்க சொல்றீங்க. முதல்ல அந்த மீட்பின் அனுபவம் நீங்க முதல்ல சொன்னீங்களா? மீட்பின் அனுபவம். ஆமாம். ஸோ இப்போ மீட் பண்ண அனுபவத்தில் ஒரு சாட்சி சொன்னீங்க. அதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இருண்ட வாழ்க்கையில நடந்த ஒரு மனிதன் எப்படி வெளிச்சத்திற்கு வர ஆண்டவர் என்னை ஒரு கருவியா, அதுவுமே சும்மா ஜெபிச்சுட்டு இருந்தீங்க ஆலயத்துல, ஆனா உங்களே அறியாமலே உங்க வீட்டுக்கு தேடி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னும் போது நீங்களே ஷாக் ஆனீங்க. அப்போ கடவுள் இந்த அளவுக்கு இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரா அப்படின்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்தது. இப்போ வேற ஏதாவது இன்றைக்கு ஏதாவது சாட்சி மக்களுக்கு சொல்றது ஏதாவது வந்திருக்கிறீங்களா? வாழ்க்கை எவ்வளவு பெரிய சாட்சி, தினம் நம்ம வாசிக்கிறதே ஒரு இருக்கும். இதுல என்ன அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறது, நான் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இத நான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை மத்தவங்களுக்கு எப்படி சொல்லணும், மத்தவங்களை எப்படி அதை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது, அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நீங்க பெற்ற அனுபவத்தை மத்தவங்களுக்கு போய் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் ரொம்ப கேஷுவலா ஒரு நார்மல் ஒரு விமனா என்னென்ன செய்வாங்களோ அதன்படிதான் ஆண்டவருடைய இது. ஃபர்ஸ்ட் விவிலிய வாசிப்பு இருந்தது, அந்த இறை அனுபவம் எனக்குள்ள இருந்தது. அது சொல்லுவாங்களா, இந்த தீ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இறை அனுபவத்துல இறை வார்த்தை தான் சொல்றீங்க? 100% இறை வார்த்தை தான். இறை வார்த்தை இல்லாம ஒண்ணு கூட பண்ண முடியாது. கரெக்ட், 100% உண்மைதான். ஏன்னா திருவிவிலியம் படிக்கணும், இறை வார்த்தை படிச்சு அதை தியானிக்கணும் அப்படின்னு சிஸ்டர் சொல்ல வர்றாங்க. ஸோ அந்த வார்த்தை, இறை வார்த்தை எந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒருத்தருக்கு அது தீபமாக இருக்கு அப்படின்றது அவங்க நல்ல ஒரு சாட்சி. எவ்வளவு சாட்சி சொல்றீங்க. ஏன்னா மக்கள் எப்பவுமே சாட்சிகள் விரும்புறவங்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா, அடையாளம் பார்க்காம நம்ப மாட்டீங்களேன்னு அவரே சொல்லிட்டாரு இல்லையா? அந்த நம்பிக்கை, ஏன்னா பார்க்கும்போது அதோட விசுவாசத்தை அது நமக்கே அது உண்டு. நமக்கு பர்சனலா நடக்கும் போதுதான் அது மத்தவங்களுக்கு சொல்லும் போது அந்த உணர்வுகளோட அந்த உணர்ச்சி பூர்வமா சொல்லும் போது நிறைய பேர் அதை கிராஸ் பண்ணி வராங்க இல்லையா? சோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஆண்டவரை எப்படி கொண்டு போகணும், நான் ஆண்டவருள்ள இருக்கிற அந்த அனுபவத்தை மற்றவங்களுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிறத 2 பிரிவா நான் எடுத்துக்கிட்டேங்க. பைபிள் வாசிக்கும் பொழுது பைபிள்ல பாத்தீங்கன்னா ஓமைகள், கதைகள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சில அற்புதங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல செஞ்சிருப்பாரு. நான் அதுல யாரா இருக்கணும்,
நான் யார் அதுல? பக்தர்களா இருப்பாங்களா இல்ல சீடர்களா மாறணுமா? பக்தர்களா இருக்கிறவங்க எப்படி சீடர்களா மாறினாங்க? சீடரா இருந்தா என்ன பண்ணணும்? இப்ப எல்லாருமே நம்ம கோயிலுக்கு போறோம், ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் சொல்றோம். எந்த நம்பிக்கைக்கு கோயிலுக்கு போறோம்? கடவுள்கிட்ட போய் சொன்னா அது நமக்கு ஒரு செய்வாரு. நிமிஷம், ஜெபிக்க தெரியுமா உங்களுக்கு? ஜெபம் தெரியும். அப்படி கேட்டுங்களா? ஏன்னா உண்மைதான். ஜபம் தான் முக்கியம். ஆமா. கண்டிப்பா. ஏன்னா ஜபம் பண்றது நிறைய பேருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உண்மைதான். What is the, அதாவது how to pray, when to pray அப்படின்றது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டிப்பா. அதனால அந்த ஜபங்கள் கூட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பைபிள்ல பாக்குற 1 சாமுவேல் 1:10 நினைக்கிறேன் அதுதான். அன்னாள் மனம் கசந்து அழுது ஜெபித்த பொழுது திறக்கப்படாத கர்ப்பங்களை திறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்பேற்பட்ட ஒரு அனுபவங்கள் அந்த ஜபத்தின் வழியாக அந்த சாட்சிகளை கொண்டு வரும் அளவிற்கு உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தது? நிறைய. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். அப்பா கிட்ட நான் போய் ஜெபம் பண்ணும் போது அப்படின்னா, நான் நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஜெபம்னா ஒரு வரைமுறைக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த வார்த்தைகளை கொண்டு அப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணுங்கிறது ஒரு வகை. அது எனக்கு கத்தோலிக்க திருச்சபையில பாத்தீங்கன்னா எல்லாரும் லிட்டர்ஜிக்கல் ஃபார்ம்ல கொடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பழைய காலத்துல ஜெபம் சொல்லவோ செய்யவோ தெரியாத மக்களுக்கு, அப்படியும் கேள்வி ஞானம் இருக்கிறவங்களுக்கு அது சொல்லி கொடுப்பாங்க. அது பால் ஊற்றுற வயசுல அது பால், திட உணவு வரும்போது திட உணவு சாப்பிட்டாகணும். அதுதான் வளர்ச்சி. அப்படிங்கிறப்போ ஒரு நார்மல் பக்தரா இருக்கும் பொழுது கடவுள்கிட்ட நம்ம பூசைக்கு போறோம், ஜெபம் பண்றோம், ஒரு குறிப்பிட்ட ஜெபமாலை சொல்லுவோம், இல்ல சிலுவை பாதை பார்ப்போம், இல்ல 10 வரல் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த வரத்தை வாங்குவோம், அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டதை வாங்குவோம். ஆனா சீடர்களா வரும் பொழுது, அவர் பணி எடுத்து செய்யும் பொழுது அவரு நமக்குள்ளவே வந்துருவார். ஒரு மெச்சூரிட்டி நமக்கு அப்ப கிடைக்குது. அப்போது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா கிட்ட நான் என்ன வேணுங்கிறத எங்க அப்பா எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறாரு. அப்போ நான் கேட்கறதுக்காக காத்திருக்கிறாரு. அந்த காத்திருப்பு தான் என்னுடைய ஜெபமா இருக்கு. நான் ஒவ்வொரு முறையும் அவருக்காக போய் காத்திருக்கணும். அவர் எனக்காக காத்திருக்காரு. நான் பேச அவர் பதில் கொடுக்கிறார். உங்களுக்கு இப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கல்ல? ஆமா. அப்ப ஜெபம் பண்ணும்போது கடவுள் நேரடியாக யாரை குறித்தாவது தரிசனம் ஏதாவது கொடுத்திருக்கிறாரா? நிறைய பேரை குறிச்சு தரிசனம். அதுல ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா வீட்டுலதான் தொடங்கும் இல்லையா? உன் வீட்டாரே உனக்கு சத்துருன்னு சொல்லும், உன் பொருட்டு நான் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 வார்த்தைகளும் இருக்கு. அப்போ பிரச்சனைன்னு ஒருத்தவங்க வராங்க, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட மிகப்பெரிய மத்தவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கிற ஒரு மகளா நான் இருக்கணும் ஆண்டவர். அதுதான் என் மிகப்பெரிய ஜெபம். ஏன்னா யாருமே சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. நான் யார்கிட்டயுமே இது மாதிரி பேசினது இல்லை. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு சகோதர அன்பு. ஆமேன் ஆமேன். அந்த பரிசுத்தாவி நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா பேசும் பொழுது, அது எவ்வளவு தூய்மையானதா இருக்கும் பாருங்க. அத மாதிரி ஒரு சகோதரி கிட்டயோ ஒரு சகோதரன் கிட்டயோ நம்ம பேசும்போது அந்த அன்பு தூய்மையானது. அந்த இடத்துல ஆண்டவர் உட்கார்ந்து அதை கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம போய் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னோ இல்ல சொல்யூஷன் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இதனால இது வரும் தெரியும். ஒரு நிமிஷம், இப்போ எங்க கடவுள் இருக்கிறாரு நம்புறீங்களா? 100%. மத்தேயு 18:19 என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க. நாங்க எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கிறார்கள். ஜெபம் என்பது பேசுவது, உரையாடு. அங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்டிப்பா இங்க இல்ல, இங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓகே. மலக்கியா 3:14. ஆமென் ஆமென். எங்க 2 பேர் ஒண்ணா பேசிட்டு இருக்கிற நாமத்தை பேசுறாங்க. அவர்கள் மத்தியில நான் உட்கார்ந்துகிட்டு கவனிக்கிறேன்னு சொல்லுவாங்க திருப்பாடல்ல. அவருக்கு அவர் பசங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்க பேசும்போது நம்மளை பத்தி பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட். பிள்ளைங்க இருக்கிறாங்களா? 2 மகள்கள் இருக்கு. முதல் இன்டர்வியூல சொன்னீங்க 2 பிள்ளைங்க. அந்த கூர்ந்து கவனிக்கிற அந்த தன்மை அங்கிருந்து ஆரம்பிச்சிருச்சு. உண்மை. அதுவும் வந்து கூர்மையான ஒரு புத்தி வந்து ஆவியானவர் கொடுக்கிற வரும் இல்லையா நமக்கு. சோ அவரே வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம பிள்ளைங்க நம்மளை பத்தி என்னதான் பேசுதுங்களேன்றதை கவனிப்பாங்க. சோ அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படி ஆண்டவருடைய சாயலா படைக்கப்பட்ட ஒரு பிள்ளை மத்தியில நம்ம உட்கார்ந்து அவங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும், எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கும். சிலது வந்து பேசினாலே தீர்ந்துடும். அவங்க மனம் விட்டு பேசும்போது மனம் கசந்து மனதுருகி அழுகும். கவுன்சிலிங் வர்றவங்களா? அது கவுன்சிலிங்னு நான் சொன்னா அது வந்து ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில போயிடும். அவங்க என்னோட பேசுவாங்க, அவ்வளவுதான். என்னோட பேசுவாங்க. என்கிட்ட பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருப்பேன். அதை கேட்கிற ஒரு ஆவியான. நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க,
ஒருத்தர் முன்பெண் தெரியாத ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னும் போது அது கவுன்சிலிங் தான். ஆமென். அப்படி என்ன அர்த்தம், உங்களுக்கு அது கவுன்சிலிங்க தெரியாது, அவங்க இதயத்துல எங்க பாரம் எப்படியாவது தீரணுமே அப்படின்னும் போது ஸோ கடவுளுடைய மனுஷியாக கடவுளுடைய பிள்ளையாக ஒருத்தர் இருக்கிறாங்க, கடவுளுடைய சீடர் நீங்க முதல்ல சொன்னீங்க. ஆமென். அப்போ அந்த ஒரு இருக்கையில உட்கார்ந்துருக்கும் போது, அந்த ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கும் போது, அப்போ நம்ம கிட்ட வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளிடத்திலே நேரடியா கேட்கிற மாதிரி தான் அவங்க வருவாங்க. கண்டிப்பா அவங்க கண்டிப்பா இதயத்தை பாரத்தை இப்ப அண்ணால குறித்து நம்ம பார்த்தோம், கண்டிப்பா. இதய குமரலை எப்படி அப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு. உண்மைதான். சோ அந்த இதய குமரலை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதலா அருமருந்தா இருக்கக்கூடிய சாட்சி. கண்டிப்பா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு பேசும் பொழுது என்கிட்ட சொல்லிட்டு போகும்போதே அவங்க சொல்லிடுவாங்க, என் பிரச்சனை முடிஞ்சிட்டு சிஸ்டர். இன்னைக்கு ஒருத்தர் பேச இன்னொருத்தர் கேட்க ஆள் இல்லைன்றதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். ரீசெண்டா ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுங்களேன். இப்போ ஒரு அம்மா வந்தாங்க, வயசானவங்க. எதுக்கு சாட்சி சொல்றேன்னாக்கா மறுபடியும் புரியுது புரியுது. மக்களுக்கு வந்து சாட்சி சொல்லுகிற போது விசுவாசத்துல இன்னும் பலப்படுவாங்க. ஆமென். அவங்க மாமாவா இல்லையா, விசுவாசத்துல பலப்படுவாங்க. அதனால ஒரு சாட்சி எப்பவுமே ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பும். ஆமென். ஆத்மான்றது சிந்தை தான். அப்ப அந்த சிந்தனை நம்ம தட்டி எழுப்புற போது அவங்க மனம் திரும்பினாலும் அவங்க அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அதற்குண்டான பலன் நமக்கும் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனாலதான் ஒரு சாட்சி, நல்ல ஒரு திடமான சாட்சி நிறைய இருக்கு உங்ககிட்ட. ஆனாலும் மக்களுக்கு சாட்சி வழியாக நீங்க உங்களை வெளிப்படுத்தும் போது, ஒவ்வொரு முறை வரும்போது ஒரு சாட்சி சொல்லுகிற போது, இப்படியெல்லாம் கடவுள் செயல்படுறாரா, ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர்னு சொல்றாரு இல்லையா. அப்போ ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு பேர்பட்ட ஒரு அதிசயங்கள் நாங்க கேட்கிறோமே அப்படின்னு இப்போ இன்னும் நடந்துகிட்டு இருக்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெருசலேம்ல யூதேயால சமாரியால சுத்துற இயேசுவை நம்ம பார்க்கல, இன்றைக்கு நம்ம வழியாக வெளிப்படுற இயேசுவை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த இயேசுனுடைய சாட்சிகளை நீங்க ஒண்ணு சொல்லுங்க. ஒரு 6 மாசம் இருக்கு. 6 மாசம் முன்னாடி ஒருத்தவங்க, அவங்கள நான் நேர்ல பார்த்ததில்ல, ஃபோன் வழியா இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த சிஸ்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி, பிரச்சனையா இருக்கு தனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் தான் வந்தது. அப்போ அந்த ஃபோன் வந்தப்போ அவங்க கிட்ட கேட்டேன், என்னம்மா ஏன் என்ன பிரச்சனை என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 செகண்ட் அவங்க வெயிட் பண்ணிட்டு அவங்க அதை நேரம் அழுதுகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சைலண்டா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு விம்மல் எனக்கு தெரிஞ்சது. ஏன்பா என்ன ஆச்சு, நீங்க அழறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா சிஸ்டர். என்னம்மா அப்படி, இதனால் வரையிலும் பேச ஆள் இல்லாம இருந்தேன், ஒரு சிஸ்டர் வழியா உங்க நம்பர் கிடைச்சிருந்தது, நான் சொல்றது நீங்க கேக்குறீங்களா, என் பிரச்சனைக்கு தீர்வு கேட்கல, அவங்க பிரச்சனைக்கு என்கிட்ட தீர்வு கேட்கல, நான் சொல்றது நீங்க கேக்குறீங்களா, அவ்வளவுதான். ஒரு செகண்ட் எந்த ஜெபம் வந்தாலும் ஒரு செகண்ட் நம்ம வந்து ஆவியானவரை கூப்பிடுவேன் நான் 100%. ஆண்டவரே இந்த செவிகளை நீர் திறந்து விடுங்க, கேட்பது நான் அல்ல நீங்க தான், இதுக்கு இந்த மன ஆறுதலை கொடுக்க போறது நீங்க தான், நான் இல்லை. அவங்க சொல்ல கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் வெல் செட்டில்டு கப்பிள். திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் வந்துருச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. பெரிய சண்டைலாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்த சண்டை டிவோர்ஸ் லெவல்ல போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சூழ்நிலை. அரேஞ்ச்டு மேரேஜ் தான், தாய் தகப்பன் அனுமதியோட பொண்ணு பார்த்து சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் வாழ்ந்தது என்னமோ 2 வருஷம் தான். அந்த ஒரே ஒரு லைன் வந்து அவங்களுக்கு அந்த மனத்தாங்கல் உண்டாக்கிருக்கு, ஒரு சின்ன ஒரு லைன், அவ்வளவுதான். இப்ப அதுக்கு வந்து ஈகோன்னு சொல்றாங்க. அந்த ஈகோ கிளாஷ் ஆன உடனே 2 பேருக்கும் ஒரு பிரிவு வந்துருச்சு. என்னதான் பலகீனமான மனுஷனும் உண்மைதான், பலகீனமான மனசு உடைய மனிதர்கள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அது இருக்கும், ஆனா அதை சரி பண்ணி இருக்கணும். சொல்லுங்க. அப்படி போகும்பொழுது ஒரு வார்த்தை போட்டு இன்னொரு வார்த்தை வரும்போது சொல்லு போட்டு சொல்லு முளைக்காம பெரிய மரமாவே முளைச்சிட்டு பாருங்க அவங்களுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரிவு கொண்டு வர்ற அளவுக்கு சண்டைன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அந்த இடத்துல பிரிவு கொண்டு போயிருச்சு. இப்போ தாய் தகப்பனும் அந்த பிள்ளைய புரிஞ்சுக்க மாட்டாங்க, மாமனார் மாமியாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொல்ற தன் கஷ்டத்தை சொல்ற அளவுக்கு அந்த குழந்தையோட வயசும் இல்ல. கண்டிப்பா 1.5 வயசு 2 வயசு குழந்தை. கல்யாணம் பண்ண உடனே தனியா வந்துட்டீங்களே, என்ன பண்றது, வாழ்க்கை அப்படிதானே இருக்கு. இப்போ சொல்ல ஆள் இல்லாம அந்த பொண்ணு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் போதுதான் யாரோ ஒருத்தர் மூலமா போன் வந்து என்கிட்ட போன் பேசுறாங்க. நான் கேட்கிறேன், எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா. இந்த சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களாவே நிறைய பேரோட வாழ்க்கையில கேட்க ஆள் இல்லாம இந்த 2 வார்த்தை அந்த மக கேட்கிறப்போ சொன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்கிற முதல் நல்ல வார்த்தை இதுதான் சிஸ்டர்.
நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததா என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ அந்த மக ஒவ்வொரு தன் கணவன் நல்லபடியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நல்ல நகை போட்டிருக்காங்க, நல்ல குழந்தை ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, வீடு கட்டியிருக்காங்க, எல்லாம் அந்த 2 வருஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சது. குழந்தை கூட ஒரு மகன் ஒருத்தர் இருக்கா. இந்த ஒரு லைனா ஒரு சின்ன கீறல்னால விளைவு இவ்வளவு பெருசு வந்துட்டு 2 வருஷம் வாழ்க்கை ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன வார்த்தையினால இவ்வளவு பெரிய பிளவு. அதை சொல்றதுக்கும் அதை கேட்கறதுக்கும் ஆளும் இல்லை. சரி, அந்த இடத்துல அவங்களுடைய growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுனால 2 பேருக்கும் பணம் அளவு ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல இருக்காங்க. கசப்பான அனுபவம் வந்து ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா கஷ்டம்னு ஒண்ணு தெரியாது இல்லையா? கண்டிப்பா. நல்ல செட்டில்டு ஆச்சு, அதனால கஷ்டம்னு ஒண்ணு தெரியாது. 2 பேரும் நல்லா வளர்ந்த பிள்ளைங்க, கத்தோலிக்க திருச்சபையில இருக்கிற பிள்ளைங்க. ஸோ நல்லது கெட்டது எதுன்றது ஒரு அளவுக்கு அவங்களுக்கு தாய் தகப்பன்னு சொல்லி கொடுத்தே வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது. இப்போ விட்டு கொடுக்கவும் மனம் இல்லாம, விடவும் மனம் இல்லாம, சேரவும் மனம் இல்லாம ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து நிக்கிறாங்க. ஒரே வீட்டுல 2 பேர் பிரிஞ்சு வாழ்றாங்கன்னு சொல்லுங்க. இரு மனது ஒரு மனதாகும். இந்த ஒரு மனது இரு மனதா போயிடுச்சு. கடவுள் இணைத்தது அங்க ஒரு வார்த்தை. பயங்கரமான பிசாசு வந்து உட்கார்ந்து. கண்டிப்பா சொல்லுங்க. அப்போ அந்த மகன் என்கிட்ட பேசுறப்போ நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிமா, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லு, மனுஷங்களை நம்புறது வேஸ்ட், நீ ஆண்டவர்கிட்ட ஜெபி, என்ன சொல்றாருன்னு நீ போய் கேளு, அப்பா உனக்கு ஆறுதல் கொடுப்பாங்க, நீ போய் கேளு, என்கிட்ட நீ சொல்ற, நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன், உனக்காக ஜெபிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, உன் வாழ்க்கையில நடக்கிறது ஆண்டவருக்கும் உனக்குமானது. இத மத்தவங்க கிட்ட நீ சொல்லும் பொழுது மத்தவங்க உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. உனக்கு ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு உன்னை தவிர பெஸ்டா சொல்ல போறவங்க யாரும் கிடையாது. உன்னை படைச்சவருக்கு இதை தவிர பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க போறவங்கள யாரும் கிடையாது. அந்த உணர்வு உனக்கு கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட வேலையா இருந்தது. அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், பாப்பா நீங்க என்ன தவறு செஞ்சீங்க, என்ன இடத்துல பிரச்சனை வந்தது அப்படின்னு என்ன இடத்துல பிரச்சனை வந்து என்ன தவறு செஞ்சீங்க அதை மட்டும் சொல்லுங்க. பாப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இல்லைங்கம்மா நான் இந்த இடத்துல நான் படிச்சவள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். அவங்களும் படிச்சிருக்காங்க, ஆனா இவங்கள அளவுக்கு அவங்க படிக்கலங்கிறது அந்த ஒரு லைன் வந்ததுனால அவங்கள விட இவங்க கூடுதலா படிச்சிருக்கிறாங்க, யதார்த்தமா பேசிருக்காங்க. பாவம் கணவன் மனைவி தானே. அப்படி அந்த ஒரு வார்த்தை வந்து அவரை பாதிச்சிருக்கு. அந்த வார்த்தை அவரை ரொம்பவே பாதிச்சதுனால இதுக்கு மேல வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வார்த்தையை இன்னும் கூடுதலா போட 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 பெருசு வந்து பிரிவு வந்துட்டு கோர்ட் வரலும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, ஒரே வீட்டுலதான் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. இப்ப என்னன்னா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற உறவுல இருக்காங்க, வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்க வேண்டாம். படிப்பு காலத்துல கணவனே வேண்டாம்ன்ற அளவுக்கு எல்லாம் கொண்டு இது ஒரு பிரச்சனையான்னு என்கிட்ட சொல்லும் போது நான் யோசிச்சேன், இது ஒரு பிரச்சனையா, நமக்கு ஒரு பிரச்சனையா, நமக்கு இது ஒரு பிரச்சனையா, எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை. கண்டிப்பா இது எதுவுமே இல்லாதவங்களுக்கு எல்லாமே பிரச்சனைன்னு. சாப்பாடு கஷ்டம், வேலை வாய்ப்பு கஷ்டம் போது அவங்க வந்து ஐயோ அன்றாட வேலைக்கு போறதுக்கே சரியா இருக்கும். ஆனா எல்லாருமே கடவுள் கொடுத்து வச்சிருந்தோம், இவங்களா போயிட்டு தேடி ஒரு வினையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆதாம் இவளுக்கு அவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாரு. கண்டிப்பா ஆட்டோமேட்டிக் ஒரு சின்ன வார்த்தையை பொய் சொல்லி ஏமாத்திட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி 2 பேரையும் பிரிச்சுட்டு இப்ப அவங்க வாழ்க்கை நரகம் போயாச்சு. இப்ப அந்த மகன் எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். நான் கேட்டேன், ஏமா மன்னிப்பு கேட்கறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா? கண்டிப்பா உங்க கணவர் தானே, தாராளமா செய்யலாம். யாரையும் மன்னிக்கிற, எத்தனையோ முறை மன்னிக்கிற, எவ்வளவு விட்டு கொடுத்து போற, இந்த ஒரு இடத்துல நீ மன்னிச்சா என்னமா அப்படின்னு ஏன் மன்னிக்க கூடாது? பாதிக்கப்பட்டது அவரு. உங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள ஒரு பாதிப்பு. கண்டிப்பா நான் அதிகமா சம்பளம் வாங்குறேன், நான் அதிகமா படிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். சொல்லுமா, கடவுள் படைக்கும் போது எல்லாரும் சமமானதாக தான் படைக்கிறாங்க. அப்ப நீங்க எந்த ஏற்றத்தாழ்வும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடாது. யார் எவ்வளவு படிச்சாலும் அந்த ஈக்குவாலிட்டி அவங்க 2 பேருக்குள்ள இருக்கும்போது அது அன்பு அந்த இடத்துல வெளிப்படுது இல்லையா? மன்னிக்க சொன்னேன். அம்மா நீங்க வந்து எவ்வளவு பேரை மன்னிக்கிறீங்க, எவ்வளவு பேரை சொல்றதை கேட்கறீங்க, எவ்வளவு விட்டு கொடுத்து போறீங்க, இந்த ஒரு இடத்துல உங்க கணவர்கிட்ட ஒரு நல்ல குணமா இல்ல? கண்டிப்பா ஒரு நல்ல குணம் கூட இல்லையா? 2 வருஷமா குடும்பம் நடத்திருக்கிறாங்க, எல்லாமே நல்லதா தான் இருந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஒரு அதே 5 செகண்ட் சைலண்ட் இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா இந்த இடத்துல நீங்க சமாதானத்தின் ஆவியானவரே
இந்த இடத்துக்குள்ள அந்த பிள்ளைகிட்ட போயிருங்க. கண்டிப்பா ஒரு செகண்ட், அந்த 5 செகண்ட் அமைதியான அந்த விக்கல் அந்த வெம்மல் எல்லாம் நின்னுச்சு. சூப்பர். அடுத்தது அந்த 5 செகண்ட் கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த இடத்துல ஆவியானவர் செயல்பட்டிருப்பாருன்னு சொல்லி அடுத்த செகண்ட் ட்ரை பண்றேம்மா. அது பெரிய விஷயமாச்சு. 90% எனக்கு சால்வ் ஆன மாதிரி ஒரு அந்த 2 வருஷம் நடந்த எல்லா நிகழ்வுகளும் சொன்ன பிறகு இந்த ஒரு வார்த்தையில அடங்கிடுச்சு. ஒரு வார்த்தை நான் சொன்னேன், எவ்வளவு மன்னிக்கிறீங்க, நீங்க ஏன் மன்னிக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். அம்மா நான் தப்பு பண்ணலையே, தப்பு பண்ணல மகள, ஆனா அந்த ஒரு வார்த்தை அவருக்கு காயத்தை உண்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தை வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறீங்க. நீங்க மன்னிங்களேன், கடவுள் நீங்க செய்த தவறு மன்னிப்பார். நான் என்ன பண்ணேன், கணவனுக்கு பணிந்து நடக்கணும்னு தான் அவருடைய ரூல். அவரை எதிர்த்து நிக்கணுங்கிறது கிடையாது. அவர் அன்பு செலுத்தணும், நீங்க பணிந்து நடக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது. அந்த இடத்துல இந்த ஒரு ரூலை பிரேக் பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஒரு ரூலுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவார். இது ஏன் நீங்க செய்யக்கூடாது? 2 நாள் தொடர்ந்து அவங்களுக்காக நான் ஜெபம், பரிந்துரை ஜெபம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை நீங்க நினைச்சு வச்சிருங்க, இது உங்களோட பிள்ளைங்க தானே, நினைச்சு வச்சிருங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா பாரம் அதிகம் இருக்கும். ஆமென். ஏன்னா தங்களுடைய கஷ்டங்கள் ஒருத்தர் இடத்துல சொல்றாங்கன்னா, ஒரு தாயிடத்துல சொல்ல முடியாத ஒரு கஷ்டம், ஒரு தகப்பன், ஒரு சகோதரனை, ஒரு மாமனார், மாமியார், உடன்பிறப்புகள் யாருக்கிட்ட சொல்ல முடியாத ஒரு கஷ்டத்தை ஊழியக்காரி என்ற முறையில உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அப்போ கடவுள் உணர்த்தாம அது பேச முடியாது. அப்போ நீங்களும் தகுந்த ஒரு ஆலோசனை கொடுத்ததுனாலதான் அந்த 2 நாள் சைலண்ட். அந்த 2 நாளும் நீங்களும் அவங்களுக்காக மனவருக்கத்தோடு கண்ணீரோடு கண்டிப்பா ஜெபிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி அந்த 2 நாள் அவங்களும் தொடர்ந்து என்னோட ஜெபமும் அவங்களோட ஜெபமும் கடவுளுடைய திருவுளும் அது இருக்குது அப்படின்னா, 3ஆவது நாள் அந்த பாப்பா ஃபோன் பண்ணி, அம்மா நான் அவரை மன்னிச்சிட்டேம்மா, நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேம்மா, என்னைய மன்னிச்சிருங்கன்னு நான் கேட்குறேம்மா அப்படின்னு. சரி, இது எத்தனை பேர் சொல்லி இருந்தாலும் இந்த வார்த்தை அவகிட்ட இருந்து வராது. ஏன்னா அந்த 2 வருஷமா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு அன்பும் சரி பகையும் சரி அந்த அளவுக்கு உச்சகட்டத்துல இருந்தது. ஆக்சுவலி டிவோர்ஸ்லேயே சைன் போட்டுட்டாங்க 2 பேரும். அந்த இதுக்கு போயிட்டு உச்சகட்டத்துல போயிட்டு நான் மன்னிக்கிறேன்னு அந்த வார்த்தை அந்த பாப்பா கிட்ட இருந்து வந்தது. அடுத்த 2 நாள் அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இப்படி இருந்த புள்ள மன்னிப்பு கேட்க காரணம் என்ன? திடீர்னு இவ்வளவு சேஞ்சஸ் என்ன? அவங்க கேட்டப்போ சாரி நான் தவறா பேசிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்னு தான் அந்த பாப்பா திரும்பவும் சொல்லியிருக்கிறேன். அப்படி பேசியிருக்க கூடாது, கண்டிப்பா அப்படி நான் பேசியிருக்க கூடாது. ஏன்னா நிறைய நல்ல காரியங்கள் இருந்தது, நல்ல குணம் இருக்கவே தான். ஒரு குழந்தை இவங்க மன்னிக்க உடனே அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணி. நீங்க பாருங்க, கடவுள் இணைத்தது மனிதன் பிரிக்க நேர்ந்தாலும் சமாதானத்தின் ஆவியானவர் அந்த இடத்துல 2 பேரையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. யாருக்காக? அந்த குழந்தைக்காக. ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி அந்த இடத்துல வந்தாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன், இந்த கருத்துல இருந்து என்ன சேர்ந்து வாழ்றாங்க. இல்ல அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் யூனிட்டி எப்படி வந்து அவர் 2 போன்ல தானே பேசினாங்க. ஆமா, மறுபடியும் எப்படி வந்தது? அந்த இடம் பாருங்களேன், நான் சொல்லும் பொழுது அவகிட்ட ஒரு சிரிப்பு இருந்துச்சு. எப்படிப்பா நான் எப்படி நீங்க இதை போய் சொன்னீங்க? நான் போன்ல தான் சாரி சொன்னேன், வேலை முடிச்சுட்டு வந்தாங்க, நான் சாரி சொன்னேன் அப்படின்னா, என்னை கடைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு பாப்பா சொன்னா. கடைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கிறோங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒருத்தர் சாரி, கண்டிப்பா ஒருத்தர் சாரி கேட்டிருக்காங்க, அதுங்க சந்தோஷமா வெளியில போயிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குச்சு. இதுல மிகப்பெரிய ஒரு அற்புதம் அதிசயம் என்னன்னா, அந்த குழந்தை கண்டிப்பா இந்த நாள் வரலாம் அந்த குழந்தைக்கு தெரியாது அப்பா அம்மாவோட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இது நடந்து 3 வருஷம் ஆகுதுங்க. இது நடந்து இன்னைக்கு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது. இன்னைக்கு 2 பேரும் தான் கொண்டு போய் விடுறாங்க, 2 பேரும் கூட்டிட்டு வராங்க. பாப்பா PhD முடிச்சிட்டா. இப்போ பாருங்க, அவரும் ஒரு நல்ல நிலைமைக்கு நல்ல ஹை வெல் செட்டில்டு சாலரி, பொண்டாட்டி PhD படிக்கிற அளவுக்கு அவரே எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அப்போ ஒண்ணு விக்கலும் விம்மலுமா வந்த ஒருவரை சிரிப்பும் சந்தோஷத்தோடு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் ஆண்டவர் இல்லையா? அந்த சமாதானத்தை அந்த இடத்துல நான் என்ன பண்ண சொல்லுங்க, அவங்க சொல்றத நான் கேட்டேன். கண்டிப்பா. சோ இப்ப நல்லா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கோயிலுக்கு சர்ச்சுக்கு ரெகுலரா போறாங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்துக்கு. அந்த டைவர்ஸ் பேப்பர்ல என்ன ஆச்சுங்க? அது அவ்வளவுதான்.
இவங்க கோர்ட்ல போய் சொல்லும் போது என்ன பண்ண முடியும்? நான் என் மனைவியோட வாழ்றேன்னா அது எந்த கேஸா இருந்தாலும் எடுக்க கோர்ட்டுக்கே முடியாது. போக மாட்டாங்க. 2 லாயர் அவ்வளவுதான். இப்ப 2 லாயர் முடிப்பிச்சுக்குவாங்க, எனக்கு பணம் வராம போச்சு அப்படின்னு. இப்ப அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே பிரச்சனை. இது முதலே சொல்லியிருந்தா இத்தனை லட்சம் வேஸ்ட் ஆயிருக்காதுங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. யாருக்கு? 2 பேருக்கும் தான். 2 பேருக்கும் தான். ஆமா, நிறைய செலவு பண்ணிருக்காங்க இல்லையா? பணம் கொடுக்காத சந்தோஷத்தை இந்த வேத வார்த்தை ஆமென். அதுதான் மன்னிப்பு சத்தியம். கொடுத்ததுங்க. அதான் இந்த வேத வார்த்தை ஆமென். கொடுத்ததா மன்னிப்பு தான். வேத வார்த்தை என்றது கடவுள் மன்னிப்பு ஆமென். தெய்வம். அப்போ கடவுள் உங்களை வைத்து அநேக நல்ல காரியங்கள் செய்தார். நன்றி அன்பு மக்களே. Praise the Lord. சகோதரி அவர்கள் இந்த நல்ல ஒரு சாட்சியை நம்ம கொடுத்துருக்கிறோம். கணவன் மனைவி என்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதாவது விட்டு கொடுக்கிறவங்க கண்டிப்பா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும்னு தான் இந்த சாட்சி சொல்றது. மகள் வந்து மனைவி என்ற முறையில் அதிகமா படிச்சிருந்தாலும் அவங்க யதார்த்தமா சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே அவருக்கு ஒரு பாதிப்பா மாறிடுச்சு. சொல்லணும்னு நினைச்சு சொல்லல, பாதிச்சு. இருந்தாலும் அதுல கிளாஷ் ஆயிட்டு அதுல சண்டை போய் பிரச்சனை ஆயிட்டு பெரும் இதுல போகும்போது பெற்ற தாயோ தகப்பனோ உடன்பிறப்புகளோ உறவுகளோ யாருமே கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது கடவுளுடைய பிள்ளையாகிய அன்பு சகோதரி தான். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இப்பேற்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் இடத்துல போகிற போது கடவுள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நன்றி. ஒரு ஜெபம் செய்வோமா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் அப்பா தந்தையே, இந்த 2 பிள்ளைகளை நீர் மன்னித்து மறந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் நீடித்த ஆயுசோடும் வாழ வைத்திருக்கிறீர். உமது இரக்கத்திற்காக கோடான கோடி நன்றி இயேசுப்பா. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் காலம் முழுவதும் உமக்கு உகந்த பிள்ளையாக எங்களை நீர் வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரின் கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள வானக தந்தையே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். சாட்சி கேட்டீங்களா? ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊழியர்கள் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். குடும்பங்களை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக ஆண்டவர் ஒரு சிலர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா நம்முடைய நலன்களுக்காக கடவுள் இன்னும் திறந்த இதயத்தோடு சொல்றாங்களே, இருக்காரம் விரித்தவரா இதயத்தை திறந்தவராய் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கீழே இருக்கிறாரு. ஸோ சகோதரிகளுக்கு நாம் நன்றி. தொடர்ந்து அடுத்த ஒரு எபிசோட்ல சகோதரி நம்ம பார்ப்போம். ஆமென்.